மூன்றாவது புத்தம் சரணம் தச்சாமி, சங்கம் சரணம் தச்சாமி. மூன்றாவது என்னப்பான்னா தம்மம் சரணம் தச்சாமி. உனக்கான அறிவு இருக்குல்ல, உனக்கான வேலை இருக்குல்ல, அந்த வேலைக்கு நீ விசுவாசமாக இருந்து புத்த மதம் இந்த மூன்று விஷயங்களைத்தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றணும்னு கத்து கொடுத்துச்சு. கைவட்டின 4 பேருக்கு நன்றி, கொட்டாய் விட்டு எங்க சாருக்கும் நன்றி. புத்தரை கொண்டு வந்து நம்ம எங்க நிப்பாட்டி இருக்க பாருங்க. இப்ப இந்த வேலையில என்னப்பா வேணும்னாங்க, ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு 1000 பேர் கேட்கணும்னா இல்ல சார். எப்பயுமே ஒரு பேச்சினுடைய வெற்றி என்னன்னா 1000 பேர் இருந்தாலும் அதுல ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க வாழ்க்கை மாறிடும். ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு சிந்தனை ஒரு 10 பேருக்குள்ள போயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை மாறிடும். ஒரு பேச்சாளர் பேசுறோம்ல, அத்தனை பேருக்கும் கிடையாது. இந்த கூட்டத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அந்த பேச்சு. அந்த வார்த்தை என்னுடைய வார்த்தையாக இருந்து விடாதான்ற ஒரு ஏக்கத்தோட தான் இந்த பேச்சை நம்ம வடிவமைச்சுட்டு வந்திருக்கோம். நான் விதைகளை தூவுகின்றேன், பைபிளுடைய வார்த்தை. நான் விதைகளை தூவுகின்றேன், எல்லா விதையும் போய் மரமாயிடாது. நான் விதைகளை தூவுகின்றேன். சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன. சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன. சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவைகளை மரங்கள் மூடி விடுகின்றன. சில விதைகள் மட்டும்தான் செம்மணில் விழுகின்றன, செம்மணில் விழக்கூடிய விதைகள் எல்லாம் விருட்சமாகின்றன. இங்க இருக்கக்கூடிய செம்மண்களில் அந்த ஏதோ ஒரு வார்த்தை விழுந்துருச்சுன்னா நீங்க மாறிடுவீங்க. இந்த வேலையில என்னப்பா பெரிய வெற்றி அடையறதுக்கான வழி என்னன்னா ஒன்னு 2 விஷயங்களை சொல்லிடலாம். அந்த சாப்பிடுறதுக்குள்ள ஒரு 2 விஷயம். ஓகேவா? பேசலாம்ல? பேசலாம்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டுங்க. அப்பா நமக்கு இவ்வளவு ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா போதுங்க. நமக்கு இல்ல யாருமே இல்லாத கேமராமேனை பத்தி நம்ம பேசுவோம். வாழ்க்கை இப்படிதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணதாசன் ஐயா சொல்றாரு, வாழ்க்கை என்னப்பா இப்படி ஒரு அனுபவம் கிடைக்குதுல நமக்கு, இதுதான் அனுபவம். கண்ணதாசன் ஐயா சொல்றாரு, பிறப்பனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் படித்தான். படிப்பனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் படித்தான். அறிவனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் படித்தான். அன்பனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் படித்தான். பாசம் எனப்படுவது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் படித்தான். மனையால் சுகமது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் படித்தான். பிள்ளை பேரு யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் படித்தான். வறுமை எனப்படுவது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் படித்தான். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றார்னு கண்ணதாசனை கவிதையை முடிப்பேன். லைஃப் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப அக்கா சொன்னாங்களா, நாங்கெல்லாம் ஜோக்க தேட மாட்டோம், நடந்த அனுபவங்கள்ல என்ன எடுப்போம்னு. என் வாழ்க்கை ஒரு அனுபவம் நடந்துச்சு. இந்த மாதிரி பேச்சுல கவலையே பட மாட்டோம். யார் இருக்காங்களோ இல்லையோ அதுல ஒரு 10 பேர் நம்ம பேச்சு கேட்பாங்களான்னு நம்ம சந்தோஷமா பேசுவோம். ஒரு மேடம் அப்படி பேசிட்டு இருக்கேன் மகாபலிபுரத்துல, வந்தவங்கள ஃப்ளோட்டிங் கிரவுட் அப்படியே வந்துட்டு போறாங்க. தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், என் பேச்ச ஒரு ஜப்பான்காரன் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஜப்பான்காரன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நின்றுக்கிட்டு இவங்க என்னமோ பேசுறான்டான்ட்டு ஒரு ஜப்பான்காரர் கேட்கிறாரு. நானும் நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதுமே, அவன் ஜப்பான்காரனா இருந்தா என்ன, சிலோன்காரனா இருந்தா என்ன, நம்ம பாட்டு பேசுவோம்னு அவனை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அவனை பார்த்து சிரிச்சேன், அவ்வளவுதான் சார், சும்மா சிரிச்சேன். அவன் கிட்டக்க வந்து ஷாங்காய் அப்படின்ட்டு போயிட்டான். சாங்காயா, ஏதோ நம்ம பேரை தான் கேட்கிறான் போலன்ட்டு ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் திரும்ப வந்து ஷாங்காய் அப்படின்னா, திரும்ப ராமகிருஷ்ணன், திரும்ப சாங்காய். அவன் காது சின்னதா இருந்துச்சா, நம்ம கத்தி சொல்லும் போலன்ட்டு ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் போயிட்டான். அப்புறம் என்ன கூப்பிட்டு வந்த அமைப்பாளர் சொன்னாரு, தம்பி சாங்காய்னா அவங்க ஊர் பாஷையில வணக்கம்னு அர்த்தம் பா அப்படின்றாரு. அப்படியா அப்படின்ட்டு அந்த மகாபலிபுரம் பூரா தேடி கண்டுபிடிச்சு அந்த ஜப்பான்காரரை பிடிச்சு, சார் சாங்காய் அப்படின்னு அவர் திரும்ப ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் போனாரு. எங்கிட்டு போயிடுச்சு, அது நடக்கும். இதுதான் அனுபவம் வாழ்க்கையில. எதுப்பு அனுபவம் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை யாரால கலையாக மாற்ற முடிகிறதோ, நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எவன் ஒருவன் தன் வேலைகளில் ஒரு ஆர்ட்டா மாத்துறாங்களோ, கிரியேட்டிவா மாத்துறாங்களோ, அவங்களுடைய வேலை ஜெயிச்சிருங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய குடும்ப நண்பர்களுக்கு சொல்றேன், நம்ம ஒரு வேலை பார்ப்போம்ல, அதுல நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும்ல. இப்ப நமக்குள்ள ஒரு ஓவியர் இருப்பாங்க, நமக்குள்ள ஒரு சிங்கர் இருப்பாங்க, நமக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கும்ல. அமெரிக்கால ஒரு 60 மாடி கட்டடம் கட்டுறாங்க. 60 மாடி கட்டடம், 20 மாடிக்கு மேல அந்த கட்டடம் சேல் ஆக மாட்டேங்குது, யாரும் வந்து வாங்க மாட்டாங்க 20வது மாடிக்கு மேல. ஏன்னு கேட்டா அந்த லிப்ட் போகுதுல, 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியல லிப்ட்ல எல்லாராலையும். அது ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, 10 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியல.
எங்களால இருக்க முடியாது, இந்த 10 நிமிஷத்துக்கு மேல இதுல இருக்க முடியாதுன்றாங்க. இப்ப இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வரலாம்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வரலாம், இந்த லிப்ட்ல எதை கொண்டு வந்தா இவங்களை வந்து சமாளிக்க முடியும். ஒருத்தர் ரேடியோ வைக்கலான்றாங்க, டிவி வைக்கலான்றாங்க. நம்மால ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், சார் ரேடியோ டிவிலாம் வேணாம், கண்ணாடி வைங்க சுத்தி, நம்ம ஆளுங்க தலையை கோவிக்கிட்டு எவ்வளவு தூரம் வேணாலும் ஏறுவாங்க. அப்படி சொன்ன ஒரு இந்தியர், அவங்களுடைய அப்பா ஒரு சலூன் ஷாப் வச்சிருந்தார். அவர் சொல்றாரு, எங்க கடைக்கு வந்து அத்தனை பேரும் தலையை வாரிக்கிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு லிப்ட்ல நம்ம பாக்குறோம்ல அந்த கண்ணாடி, இது இப்படியாக வந்த ஒரு ஐடியா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்கும்ல, ஒரு கிரியேட்டிவ்னஸ், வேலையில் அந்த கிரியேட்டிவ்னஸ் வரும்போது அந்த வேலை மிகப்பெரிய ஒரு உயரத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்கும். கிரியேட்டிவ்னஸ். ரெண்டாவது என்ன பண்ணா, வேலைக்கு தேவையானது டெடிகேஷன்ங்க, ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு உயர்வு. எம்ஆர் ராதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத்த கண்ணீர் ஒரு படம் தெரியுமா? அர்ப்பணிப்பு. எம்ஆர் ராதா சார் ஒரு ஷாட் வைப்பாங்க, அவருக்கு குஷ்டரோகி ஆகிருவாரு. எம்என் ராஜம் அம்மா வந்து காந்தான்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இவர் குஷ்டரோகியா இப்படி நடந்து வரணும், எம்என் ராஜம் அம்மா எத்தணும், அப்படியே உதைக்கணும், அவரை உதைக்கணும். இப்ப எம்என் ராஜம் அம்மா தயங்குறாங்க, இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவரை எப்படிங்க நான் வந்து உதைப்பேன், மாட்டேன்றாங்க, அவங்கள உதைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. டைரக்டர் என்ன சொல்றாரு, ஏமா நீ இந்த உதைக்கிற மாதிரி காலை தூக்கு, அவர் போய் உழுகுற மாதிரி காலை வச்சிருவோம். இப்ப இந்த 2 ஷாட்டையும் சேர்த்து நம்ம ஒரே ஷாட்டா ஒரே சீனா வச்சிருவோம். எம்ஆர் ராதா சார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காசு கொடுத்தவனை ஏமாத்தாங்கடா. அவர் சொல்றாரு, காசு கொடுத்தவனை ஏமாத்தாங்கடா, அவ வாங்குற காசுக்கு அவ உதைக்கணும், நான் வாங்குற காசுக்கு நான் வாங்கணும், உதைக்க சொல்லுன்னு 15 டேக் அந்த அம்மா ஒவ்வொருதும் எத்தி 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 15 டேக். நடிகவேல்னு பேர் வாங்கின எம்ஆர் ராதா அந்த அர்ப்பணிப்போடு இருந்ததால் தான் இன்று வரை மேடையில பேசப்பட்டு இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் எவன் ஒருவன் அந்த அர்ப்பணிப்பை கொடுக்கிறானோ ஜெயிச்சிருவாங்க. சச்சின் டெண்டுல்கர், கிரிக்கெட் எத்தனை பேர் பாப்பீங்க? சச்சின் கேம் பாத்திருக்கீங்களா? பிடிக்குமா சச்சின் டெண்டுல்கரை? இங்க பாருங்க, எங்க அக்கா அப்படி சூப்பர். சச்சின் டெண்டுல்கர் பிடிக்குமா? வேர்ல்டு கப் 1990 வந்த வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இங்க நிறைய பேர் அந்த மேட்சை பார்த்திருக்கலாம். சச்சினுக்கு ஒரு போன் வருது, கிரிக்கெட் இங்க விளையாடிட்டு இருக்காரு ஜிம்பாப்வேல. சச்சினுக்கு ஒரு போன் வருது, உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு, அப்பா இறந்து போயிட்டாருன்னு. கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தவர் ஜிம்பாப்வேல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வர்றாரு. அப்பாவினுடைய கடைசி காரியங்கள் நடக்குது, அப்பாவை எரி விட்டுறாங்க, தகனம் பண்ண அஸ்தியை கரைக்கல. மறுநாள் கிளம்பி போயிடுறாரு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஜிம்பாப்வேக்கு போயிடுறாரு. இந்தியா கின்யா மேட்ச். எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு சச்சின் சரியான மனநிலையில இருக்க மாட்டாரு, அவரை வந்து ரொம்ப எளிமையா வீழ்த்திடலாம், ரொம்ப எளிமையா சச்சின் அவுட் ஆக்கிடலாம், சச்சின் அவுட் ஆக்கிட்டா மொத்த இந்தியன் டீமையுமே அவுட் ஆக்கிடலாம், இன்னைக்கு சச்சின் சரியான மனநிலையில இருக்க மாட்டான்றாங்க. ஆனா தன்னுடைய அப்பாவை எரியூட்டிட்டு வந்த அந்த தருணத்தில், தனது அப்பாவினுடைய கடைசி காரியத்தை நிறுத்தி வைத்துட்டு வந்த அந்த தருணத்தில், அஸ்தி கரைக்கப்படாமல் அந்த அஸ்தியை வீட்டிலேயே வைத்து விட்டு வந்த சச்சின் அன்றைக்கு செஞ்சுரி அடிச்சுட்டு பேட்டை தூக்கி காமிச்சாருங்க. செஞ்சுரி அடிச்சுட்டு பேட்டை தூக்கி காமிச்சார். அன்றைக்கு இந்தியா ஜெயித்தது என்பது வரலாறு. எனக்கு பிடித்த தொழிலின் மூலமாகத்தான் என்னுடைய அப்பாவிற்கு அஞ்சலி செலுத்துவேன்னு ஒருத்தர் நினைச்சார்ல, என்னுடைய அப்பாவிற்கு அஞ்சலி செலுத்துவது சாதாரணமாக செலுத்தக்கூடியவன் அல்ல, எனக்கு பிடித்த தொழிலின் மூலமாக என் அப்பாவிற்கு பேர் வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சாங்கல்ல, அதுதாங்க அவர் பார்த்த தொழிலினுடைய வெற்றி. அதுதான் அந்த வெற்றி. நம்ம பார்க்கிற வேலை நம்ம குடும்பத்திற்கான வெற்றியாக, குடும்பத்திற்கான அடையாளமாக மாறும்போது அந்த வேலை சரியான வேலையாக மாறுகிறது. நமக்கு இந்த கடமை உணர்வோட பண்ணக்கூடிய வேலையா மாறுது. மகாபாரதம் பார்த்திருக்கீங்கல்ல, கிருஷ்ணர் தேர் ஓட்டுவாரா? காட்சி பார்த்திருக்கீங்களா? அர்ஜுனன் என்ன பண்ணுவாரு? தேர் மேல நிப்பாரா? கிருஷ்ணர் தேர் ஓட்டுறவரா? சார் இந்த கிருஷ்ணர் யாருன்னு சொன்னாங்கன்னா கடவுள்ட்டாங்க. கரெக்டா? கிருஷ்ணரை கடவுள்னு போர்ட்ரேட் பண்றாங்க. இந்த மகாபாரத யுத்தத்துல அவர் தேர் ஓட்டியா பதவி எடுத்துக்கிட்ட காரணத்தினால இந்த தேரை ரைட்ல திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுனன் என்ன பண்ணுவாரா, இந்த கால் இங்க வச்சிருப்பாங்கல்ல காலு, இந்த காலை வச்சு கிருஷ்ணனுடைய கன்னத்துல இப்படி தள்ளணும், இப்படி தள்ளணும். தள்ளினா தேர் இப்படி திரும்பணும்னு அர்த்தம். தேரை இப்படி திருப்பணும்னா இந்த கன்னத்தை இப்படி தள்ளணும், தள்ளினா தேரை இப்படி. இவர் கடவுளுங்க, கடவுள். அர்ஜுன காலை வச்சு இப்படி திருப்புவார், திருப்பினாதான் அது திறக்கணும். ஒரு தேரோட்டியாக நான் பதவி ஏற்றுக் கொண்டால் நான் கடவுள் என்பதையும் மறந்து நான் தேரோட்டியாகத்தான் இருப்பேன் ஒருத்தர் இருந்தார்ல, அதனால தாங்க அவரை கர்மயோகி. நம்ம ஒரு வேலை எடுத்துக்கிட்டோம்னா, நான் மேனேஜர்ப்பா, நான் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் டீம் லீடுப்பா, நான் அந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டேன்ப்பா சொல்லவே கூடாது.
யார் ஒருத்தர் தன்னுடைய கைகளை அழுக்காக்குவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கு வேலைகளை சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் தகுதியானவர்களாக இருக்காங்க. எந்த நேரத்திலையும் நம்ம போய் நம்ம கைகளை அழுக்காக்குறதுக்கு தயாரா இருக்கணும். கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க, இந்த குதிரை இருக்குல்ல, உண்ணி இருக்கும்ல, குதிரையினுடைய உண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த உண்ணி அவர் தான் கலட்டுவார். உண்ணி அதுல இருந்து அவர் தான் எடுப்பார். ஏன்னா அப்பதான் எனக்கும் இந்த குதிரைக்குமான உறவு வரும், எனக்கும் அந்த குதிரைக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும், நான் தான் அதை செய்வேன். அப்படி தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பில் எவன் ஒருவன் ஒட்டி கொண்டு நிற்கிறானோ அவனால ஜெயிச்சிட முடியும். காமராஜர் ஐயா அவனுடைய ஆட்சி காலத்துல முல்லைப்பெரியார் தண்ணி வரல, ஒவ்வொருத்தரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க டீம் பில்டிங்காக சொல்ற இந்த விஷயத்த, ஏன் தண்ணி